ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சம்மூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சாக்லேட் கேக். அதற்கான பொருட்கள்: சீனி, மைதா, கொக்கோ பவுடர், முட்டை, பால், ஆயில், சோடா உப்பு, பேக்கிங் சோடா, சால்ட். இப்போ 2 முட்டையை உடைச்சு வச்சுக்கோமா. நம்ம ஆயில் ஊற்றிக்கோமா. வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிக்கணுமா. நம்ம பீட் பண்ணிக்கிட்டோமா. ஒரு சல்லடை வச்சு இது சீனிமா அரைச்சி வச்சுக்கணும். தளிச்சு தாமா போடணும். மைதா மாவு, சீனி 1 கப்பு, மைதா மாவு 1 கப்பு, கொக்கோ பவுடர் 3/4 கப்பு. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுமா. 100 மில்லி பால் ஊற்றிக்கணுமா. பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். நல்லா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஹாட் வாட்டர், நல்லா கொதிக்கிற வெந்நீர் ஒரு 1/2 கப் ஊற்றிக்கணுமா. கேக்கு வந்து லூஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். நல்லா பீட் பண்ணிக்கோமா. இதை இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சுமா. சாஃப்டாக நம்ம அடித்து வச்சுட்டா தான் கேக்கும் சாஃப்டாக இருக்குமா. இந்த மாதிரி கேக் வைக்கிற பாத்திரத்தில் ஒரு பட்டர் பேப்பரை போட்டுக்கோமா. அரை இது தான் ஊற்றணும். கேக் வந்து உப்பி வரணும். இப்போ நம்ம கேக்கை ஓவனில் வச்சுருவோமா. ஒரு 30 நிமிஷம் வேகட்டுமா. அது 30 நிமிஷம் ஆயிடுச்சுமா. கேக்கு வெந்துருச்சான்னு பார்ப்போமா. இல்லை, சுத்தமாக கேக்கு ஒட்டலை, வெந்துருச்சுமா. இப்போ வெளியே எடுத்துருவோமா. இப்போ நம்ம சாக்லேட் ஊற்றி இதை ரெடி பண்ணிடுவோமா. ஒரு வெந்நீரில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு அது மிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லை இந்த சர்க்கரை தண்ணியை ஊற்றணுமா. வெந்நீரில் தான் போடணும். வெந்நீரில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் கேக் வந்து உள்ளே சாஃப்டாக இருக்கும். சாக்லேட்டு, பட்டர், மில்க் மேடு இத்தனை சேர்ந்து இப்போ மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுக்கிறோமா. இப்போ நம்ம இதில் வந்து சாக்லேட் வச்சு மோல்டு பண்ணிடுவோமா. இப்போ அடுத்த லேயரையும் அதில் வச்சுருவோமா. இப்போ இதில் நல்லா சக்கரை சிப்ஸ் போட்டுக்கோமா. நல்லா 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னு சொன்னால் ரொம்பவே சூப்பராக இருக்குமா. சரி, பழம் வைப்போமா. இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்குமா கேக்கு. கேக்கு ரெடி ஆகிடுச்சுமா. செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.